அன்புள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து. இப்போது ரீசெண்டாக அதிகமாக ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு நான் அதை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுக்கான காரணம், அந்த ஸ்பேம்லேயும் பார்த்திங்கன்னா நானும் ட்ரை பண்ணேன். ஸோ எல்லா ஆப்புமே நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது இது ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போடுறேன். இதில் நிறைய ஸ்கேம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ கூகுள் மேப் டாஸ்க்கு, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண டாஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதில் போயிடாதீங்க. நான் இந்த டாஸ்க்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் பொறுமையாக கடைசி வரைக்கும் இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐடியா தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குரூப்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னு வந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி கம்பெனி டீட்டெயில் போட்டு டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் 8:30 to 9 நைட் 8:30 வரைக்கும் மண்டே டு சண்டே எல்லா நாளுமே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ட்ரையல் கொடுக்குறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹120 கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இவங்க சொல்கிறத மாதிரி இந்த குரூப் ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டேன். இதான் இங்கே ஃபாலோயிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதேமாதிரி இது ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த 3 லிங்க்கையும் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ₹120 பேமெண்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஹேவ் ரிசீவ் யுவர் பேமெண்ட், தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கைண்ட்லி ஷேர் வித் அஸ், எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ₹120 வந்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சுட்டேன். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெயின் குரூப் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன், நீங்கள் புதுசாக ஒரு இதில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வர்ஷான்னு சொல்லி இவங்களே புதுசாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த 3 ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டெலிகிராம் ஐடி கொடுக்குறேன், இந்த ஐடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஜாப் அசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த டெலிகிராம் லிங்க்கையும் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு யூனிக் கோடு இருக்குதுன்னு சொல்லி அந்த கோடையும் கொடுத்தாங்க. நம்ம இந்த கோடை அந்த டெலிகிராம் ஐடியில் கொடுத்தா தான் அவங்க நம்மளோட காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி காண்டாக்ட் பண்ணேன். டெலிகிராம் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ரேயா குப்தா அப்படிங்கிறவங்கக்கிட்ட அந்த யூனிக் கோடை சென்ட் பண்ணேன். அவங்களும் ஹாய், நான் தான் உங்கள் பிஸ்னஸ் மேனேஜரு, வெங்காய மேனேஜரு அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணேன். ஓகே, டெலிகிராம் இங்கே ஓகே, இந்த ஸ்ரேயா குப்தா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரேயா அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பரு, நம்பரு எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீட்டெயில் கேட்டாங்க. டாஸ்க் ஒரு டாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹60 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் மேப் ஓப்பன் பண்ணோம்னா அதில் இந்த கேஸ்கேட் அப்படிங்கிற ஹோட்டல் பேர் வந்துச்சு. அதுக்கு ஒரு ரிவ்யூ போடுங்கன்னாங்க. சரி, நானும் ஒரு ரிவ்யூ போட்டேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ போட்டதுக்கு எனக்கு ₹60 ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க் கொடுத்தாங்க. அது ஒரு ஹோட்டல் பேர், செல்வி மெஸ்னு ஒரு பேர். அதுக்கு ரிவ்யூ பார்த்தா ₹120 வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டெலிகிராம் குரூப் கொடுத்தாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கன்டினியூஸாக ஜாப் போடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குரூப்லேயும் லாகின் பண்ணோம். இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்களேன், டைம் ஷெட்யூல் போட்டிருக்கோம். காலையில் 9 to 25 ஃபஸ்ட் டாஸ்க் முடியும். இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க. அப்புறம் 10 to 10:15 11 ஸ்பெஷல் டாஸ்க் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு ஷெட்யூல் அனுப்பிச்சாங்க. அதாவது இதை பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் ஒரு கம்பெனியில் எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்களோ, எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களை ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதிலே சொல்கிறாங்க ஒவ்வொன்றும், நீங்கள் 21 டாஸ்க் கம்ப்ளீட் படித்தவங்களுக்கு ₹5000 அடிஷ்னலாக கிடைக்கும், டாஸ்க் கம்ப்ளீட் பேமெண்ட் வரணும்னு சொல்லியும் எனக்கு பேமெண்ட்டு டீல் கேட்டாங்க. நான் பேமெண்ட்டுக்கான டீட்டெயிலும் கொடுத்துட்டு எனக்கு பேமெண்ட்டும் வந்துருச்சு. சரிங்களா? எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. பேமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 120, இப்போ ஒரு 180, அப்புறம் டாஸ்க் முடிக்க பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ₹120 பேமெண்ட்டு. இந்த மாதிரி அந்த அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ₹1000 மேலே ஏர்ன் பண்ணிட்டேன் இவங்ககிட்டயே. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த குரூப் போவோம். அதுக்கப்புறம் இந்த எந்த குரூப்பு காணோமே இங்கே. ஓ மை காட், அந்த குரூப்பையே காணோம். டெலீட் பண்ணிட்டனோ?
ஆக்சுவலி அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 2800 ருபீஸ் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க. இவர் தான் இங்கே பாருங்கள். அதாவது இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. இவர் வந்து CBOE அப்படிங்கிற ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட் கொடுத்தாங்க. கொடுத்து உள்ளே போய் இந்த மாதிரி அவன் ஒரு சும்மா யூஎஸ்டியில் பர்ச்சேஸ் பண்ண சொன்னான். அதே மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2800 ருபீஸ் வந்து எனக்கு கிரெடிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2800 ருபீஸ் என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று இந்த பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2-3 பேர்த்திட்ட கேட்டேன். இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நான் கேட்டேன், ஹாய் இந்த மாதிரி உங்கள் கூகுள் மேப் டாஸ்க்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது எப்படி ட்ரஸ்டபிளா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ட்ரஸ்டபிள் தான், 15 டேஸ் வந்து நான் ஆன் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி வந்து நல்ல அமௌண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் இவன் சொன்னான். அதான் இங்கே ஒருத்தக்கிறான் பாருங்கள், இவனும் சொன்னான். எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக சொன்னாங்க. ஸோ இதை நம்பி நானும் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ் பக்கமாக நான் ஏர்ன் பண்ணிட்டேன். அதாவது இது என்னென்னா, நீங்கள் சிம்பிள் ஒரு கூகுள் லிங்க் கொடுக்குறாங்க, மேப் லிங்க்கு, அதை ஓப்பன் பண்ணோம்னாக்கா அதில் வந்து ஒரு கம்பெனியோட இல்லை ஒரு ஹோட்டல் பேரோ ஏதோ ஒரு பேர் இருக்குது, அதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஒரு டாஸ்க், ஒரு ப்ரீபெய்ட் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அது 2000 ரூபா கட்டினா 2500 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தாங்க எனக்கு. நான் 2000 ரூபா கட்டினேன், எனக்கு 2800 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரீபெய்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு கூகுள் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா கொடுக்குறாங்க. நம்மளோட ஆசையை வந்து தூண்டி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த மாதிரி போகும்போது சூப்பரு, ஒரு நாளைக்கு 2000 வந்துடுது, நம்ம எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, வீட்டில் உட்காந்துட்டு அந்த கரெக்டான அந்த 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு வந்து டெய்லி 2000 ருபீஸ் வந்து நீங்கள் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான அந்த எண்ணங்கள் வரும். உங்களுக்கான அந்த எண்ணங்களை வந்து தூண்டி விட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வெல்ஃபேர் டாஸ்கில் வந்து நான் நெக்ஸ்ட் டே பார்த்தேன். ரெண்டாவது வெல்ஃபேர் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் பே பண்ணணும். 5000 ருபீஸ் பே பண்ணால் டாஸ்க் கம்ப்ளீட் ஆனால் 6800 ருபீஸ் வந்து தரதாக சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் 2000, ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 2800 என்னமோ சம்திங் சம்பாரிச்சிட்டேன். அந்த டாஸ்க்கு ஆக்சுவலாக என்கிட்ட காசு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து இல்லை என்கிட்ட காசு இல்லை, ஒரு 2-3 டேஸ் போகட்டும், நான் விளையாடுறேன், 2-3 டேஸ் போட்டு விளையாடுறேன்னு இப்படி நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கான அந்த கூகுள் டாஸ்க்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும், இல்லைனா அது வரைக்கும் கிரெடிட் ஆகாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக கூகுள் டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து 5000 ருபீஸ் கட்டினேன். எது கட்டினேன்னா, நான் வந்து அவனுக்கு கொடுத்தாங்க இல்லையா 2 நாளில், ஃபஸ்ட் நாள் 2000, ரெண்டாவது நாள் 2800 கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை தான் நான் திருப்பி அவனுக்கு கட்டினேன். கட்டி சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இவனோட லிங்க் கொடுத்தாங்க. இவன் லிங்க் உள்ளே போனதையும் வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் வந்து இந்த CBOE அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதாவது இவங்க கொடுத்த லிங்க்கில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் வந்து கிரெடிட் பண்ணி விட்டானுங்க. ஓகேங்களா? கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் இவன் சொல்கிற மாதிரி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொன்னானுங்க. 5000 இஸ் எ டீம் ஸ்டாக் சின்ஸ் தேர் இஸ் எ மெனி எம்ப்ளாயிஸ் ஆர் டூயிங் மென்ஷன்ட் ஆர். அதாவது முதல்ல பண்ணது 2000 ரூபா டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆளாக பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்து டாஸ்க் பண்ணுறதாம்மா. இது 4 பேர்த்துக்கு மட்டும் தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணுறானுங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 5000 ரூபா கட்டினோம்ல, அதை போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணோம்னா, இப்போ புதுசாக 5000 ரூபா கட்டினது போக புதுசாக இப்போ என்ன சொல்கிறான், 32000 ரூபா டாஸ்க்கு, 32000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 52000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 32000 கட்டினோம்னா அடுத்தது 64000 ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1,00,000 ஒன்று இருந்துச்சு. நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, இது ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு நான் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு நான் வந்து வந்து எல்லாத்தையுமே நான் இது பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வந்து உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 5000 ரூபாய் கட்டுறீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 5000 எடுக்கணும் அப்படின்னா 32000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா தான் 5000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
32,000 நிறைய பேர் கட்டியிருக்காங்க. நான் கட்டலை, நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த டாஸ்க்குன்னு தான் வருது. நான் வந்து கட்ட முடியாது, என்னால் 5,000 வரைக்கும் தான் கட்ட முடியும், அதுக்கு மேலே கட்ட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் அவங்க கொடுத்த பணத்தை தான் நான் திருப்பி கட்டினேன். பட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஏமாந்துடுறாங்க. சூசைடு வரைக்கும் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா நியூஸஸில் வந்து இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ மக்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க. அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே முடிஞ்சாலும் கூகுள் டாஸ்க் பண்ண சொல்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு 4,000 5,000 கிடைக்குதா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் ₹1 கூட உங்கள் கையிலேருந்து நீங்கள் போடாதீங்க. ஆக்சுவலாக என்னை கேட்டால் நீங்கள் அதுவே தப்பு. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் இல்லாமல் அவங்களுக்கு போகுது. நான் வந்து சும்மா டெம்பரரியாக ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன், அந்த அக்கௌண்ட்டை தான் நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. அதில் ₹1 கூட நான் வச்சுக்க மாட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. நான் கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ₹5,000 கட்டும்போதே வந்து இந்த மாதிரி திரும்ப ₹2,000 32,000 கட்டணும்னு ஏன் சொல்லலை, நீங்கள் சொல்லணும்ல, சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க அதை வந்து ஒரு காது கொடுத்து கூட கேட்கல. எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க, நான் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களோட இதே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பணத்தோட ஆசையை காட்டி உங்களை உள்ளே வர வச்சு அதிலிருந்து அவங்க பணத்தை கறக்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஸோ தயவு செஞ்சு மக்களே, இதில் இது வந்து மிக ஏமாத்துகிற வேலை தான். நீங்கள் தயவு செஞ்சு இதில் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.